ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்த்த பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டா. ஸோ நல்ல நல்ல பிராண்ட்ல இருந்து அவளை மாடலா நடிக்க கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கான ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் கூடவே தான் இருக்கான். அவளை அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இங்க வரதுக்கு முன்னாடி அங்கிள் ஹீ பார்த்துட்டு இப்பெல்லாம் பயங்கர பிஸியாகிட்ட போலயே, இதுவரை எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு கேட்கும்போது அதெல்லாம் எப்பவோ முடிச்சாச்சுங்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான்ல உன்னை தினமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கங்கும் போது, அங்கிள் அப்ப நீங்க ஸ்பை வேலை பாக்குறீங்களான்னு இவன் கேட்க, உண்மையை சொல்ல போனா என்னோட வருத்தமே நீ இன்ஷிய கண்டுக்காம இருந்துட்டு அவளை வேற யாராச்சும் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ண போறேன்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு. இப்ப அதை தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் நகர்ந்து நகர்ந்து வந்ததுல கீழே விலக போயிருப்பா. பக்கத்துல இருக்கவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். இதுல அவளுக்கு கால் வேற சுலுக்கிக்கிச்சு, நடக்க முடியலையா. இன்னைக்கான ஷூட்டிங் போதும், இதோட நிறுத்திக்கலான்னு அவளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு மருந்து போட பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கால் லைட்டா தான் சுலுக்கிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும், ஷூட்டிங்கை தொடர்ந்து பண்ணுவோங்க. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பிரேக் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஆயில்மெண்ட் போடும்போது, பரவாயில்ல நானே போட்டுக்கிறேங்கிறா, நீ அமைதியா உட்காருன்னு சொல்லிட்டு அவன் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்கான்னு ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அங்கிள் கால் பண்ணி, இப்பதான் உன்னோட அப்பா கால் பண்ணியிருந்தாரு, இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு திரும்ப வந்துட்டாருங்க. அப்ப நானும் அவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் 11 மணிக்கு ஃபிளைட்டு, அதுக்கு வரேன்னு சொல்லிட்டான். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்டயும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்ப நேரா அவனோட ரூம்க்கு வந்து அப்பாவை பார்க்க போறான் இல்லையா. பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அவளும் அங்குள்ள போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். சரி வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்ப இந்த பக்கம் வந்து சீனியர் பையனை காட்டுறாங்க. எக்ஸாம் பேப்பரை யாரோ லீக் பண்ணிருக்காங்கன்னு அதை கண்டுபிடிக்க சொல்லி ஹீரோயினோட கிளாஸ் சார் இவன் கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா. வெண்லையுமே சீட் பண்ணிருக்காளாச்சே. சோ அவளை கூப்பிட்டு உனக்கும் இன்ஷிக்கும் ஒத்து போகாது தானே, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம்னு ஏதோ திட்டத்தை தீட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ கிளம்ப போறான். தனியா சமாளிச்சிருவல்லன்னு கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை நான் பாத்துக்கிறேங்கிறா. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு காலும் சரியாயிடுச்சுலன்னு கேட்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எப்பவும் சரியாயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறா. அப்போ ஹீரோவும், ஷிஷி உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்ல வரும்போது கரெக்டா டாக்ஸி வந்துருச்சு. சரி ஓகே பத்திரமாயிரு, நான் சீக்கிரமாவே திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் கிளம்பிட. போற வழியிலெல்லாம் காலையில ஹீரோயினை போட்டோ எடுத்தான்ல, அவன் அழகா போஸ்ட் கொடுத்துருப்பான். அந்த போட்டோஸா பார்த்துட்டு இருக்கான். அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினும் அவளுக்கு அடிப்பட்டதும் இன்னைக்கு போட்டோ ஷூட் முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வந்தான்ல, அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு 2 பேர் இவளை ஃபாலோ பண்ண பயந்துட்டா. கரெக்டா போனும் சுவிச் ஆஃப் ஆயிட நம்ம ஹீரோனும் ஓடுறா, அவனுங்களும் துரத்துறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருந்த ஒரு பையன் கால் பண்ணி யாரோ ஒருத்தர் இன்ஷிய ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, அவளோட போனும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சாச்சு. சோ காரை திருப்ப சொல்லிட்டான். இங்க அவனுங்க ஹீரோயின் எந்த வழியா போனான்னு தெரியாம 2 பேரும் பிரிஞ்சு தேட, ஹீரோயினை விட்டுட்டு போன இடத்துக்கே கரெக்டா ஹீரோ வந்து சேர்ந்துட்டான். இங்க நம்ம ஹீரோயினும் கீழே பக்கமா வேகமா நடந்ததுல மறுபடியும் கால் தடுக்கி சுலுக்கிக்கிச்சு. ஓட முடியாம நொண்டி நொண்டி ஓடிட்டு இருக்கேன். துரத்திட்டு வந்ததுல ஒருத்தன் பார்த்துட்டான். இவளும் முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வசமா 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டா. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடிதான் வந்துட்டு இருக்கானா. இங்க நம்ம ஹீரோயினும் பக்கத்துல வந்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன்னு கத்தவும், உன்ன மாதிரி இன்டர்நெட்ல ஃபேமஸா இருக்கவங்கலாம் விலை போவீங்க தானே, உன் விலைய சொல்லு, எங்களுக்கு காசுலாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிறானுங்க, பக்கத்துல வந்தீங்கன்னா கத்திடுவேன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது, உன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்திக்கோ, இங்க அக்கம் பக்கம் யாருமே கிடையாதுன்னு பக்கத்துல வர பக்கம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். 2 பேரையும் அடிச்சு போட பயந்துட்டு ஓடிட்டானுங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஒன்னும் ஆகல நல்லா தானே இருக்கன்னு கேட்கும்போது ஒன்னும் ஆகலைங்கிறா. நீ எப்படி இங்க வந்த, ஸ்கூலுக்கு இந்த வழியில போக மாட்டாங்களே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்திருக்கேன்னு கேட்க, நான் வழிய சீக்கிரம் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அதுக்கு என்ன மாமான்னு கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் சுலுக்கிக்கல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. என்னை இறக்கி விட்டு நானே நடந்து வரேன்னு ஹீரோயின் சொல்லும் போது, உன்னோட கால் இன்னும் சரியாகல, ஸோ அதை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க, சரி இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும் போது, ரூம்க்கு போனதும் ஆயில்மெண்ட் போட மறந்துடாத, ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ரெஸ்டடு, அப்பதான் சரியாகுங்கிறான். நீங்க அப்பாவை பார்க்க போனீங்களேன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க அப்பாவே கூப்பிட்டு வருங்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே ஹீரோனோட ஹாஸ்டல் வர வந்தாச்சு. சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு ஒரு மாதிரி தயக்கத்தோடவே நம்ம ஹீரோன் உள்ள போகும்போது ஹீரோவால இன்னும் மறைக்க முடியல. இன்ஷின்னு கூப்பிட்டவன் நான் உன்னை லவ் பண்றேன்னு மெல்லமா சொல்லிட, என்ன சொன்னீங்கன்னு அவ திருப்பி கேட்கும்போது ஸ்டெப்ஸ்ல பார்த்து போன்ட்டு இருக்கான். தென் இப்ப கட் பண்ணா ஹீரோனுக்கு ஆபத்துன்னு ஒரு பையன் கால் பண்ணால, அவனுக்கு கால் பண்ணி அவங்கள ஏற்பாடு பண்ணது யாருன்னு கேட்கும்போது அது கரெக்டா எனக்கு தெரிலங்கிறான். அப்ப சரி ஏதாவது க்ளூ கிடைச்சா சொல்லுன்னு சொல்லிட்டு அவனுக்கு துரத்திட்டு வந்த வழியெல்லாம் தேடிட்டு வரும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சிருச்சு. இங்க ரூம்க்கு வந்த நம்ம ஹீரோயினும் அவன் மெல்லமா சொன்னானே அப்படி என்னத்த சொன்னான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த டைரியில இன்னைக்கு போட்டோ ஷூட் அப்போ தெரியாம என்னோட கால் சுருக்கிடுச்சு, நல்ல வேலை யூஃபேன் அங்க இருந்தான், எனக்கும் சீக்கிரமா சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைரியில எழுதியிருக்க. ஹீரோயின் குறை வைக்க வைக்கமா வருது.
அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இடிச்சுக்கிட்டது, அப்புறம் அவன் பேச வந்தது, இவங்க 2 பேரும் ரூம்குள்ள ஒளிஞ்சது, அவன் இவளுக்கு பெல்ட் போட ஹெல்ப் பண்ணது, அப்புறம் ஹீரோ மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணது, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பயங்கரமா வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வர அங்க இருக்க எல்லாருமே இவளை பார்த்து தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அதே நேரம் நம்ம கியானை காட்ட அவ இன்னைக்கு கிளாஸ்க்கே வரல போல. அவங்க அம்மா கால் பண்ணி நான் அனுப்பின டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றியா இல்லையா, ஏன் இன்னும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாம இருக்கேன்னு கேட்க, மா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு எனக்கு இடமே கிடையாதுங்க, உன்னோட ரூம்லயே பண்ணுங்கிறாங்க, காலேஜ்ல இது போல பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இன்ஷியெல்லாம் எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கா, அம்மா போட்ட எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதமாங்க. மா நான் அவளை போல கிடையாது, அவளோட சுகர் டேடி அவளை புஷ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சீனியரும் அவளுக்கு பேக் ஸ்டேஜ்ல இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இது எதுவுமே இல்லாம என்னால எப்படி பண்ண முடியுங்க, எதுவுமே ஆரம்பிக்காம நீயா எப்படி முடிவு பண்ண முடியும், முதல்ல ஆரம்பி, அடுத்தடுத்து உனக்கு எல்லாருமே கிடைப்பாங்க, நான் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் கூட பார்த்து வச்சுட்டேன்னு சொல்ல சொல்ல இவளுக்கு காண்டாகுது. அதே நேரம் எங்க காலேஜ்ல சாரு பாடம் எடுத்தா கூட அந்த பிள்ளைங்க எல்லாம் போனை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்குங்க. நேத்து நைட்டு நம்ம ஹீரோயினை 2 ரவுடி பசங்க பிடிச்சாங்கல்ல, அதை எவனோ போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினை தப்பா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. யார் இதை பண்ணாங்கன்னு கேட்டுட்டு அடுத்து ஹீரோக்கு தான் கால் பண்றா. பட் அவன் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு கிடைச்ச விசிட்டிங் கார்டை வச்சு சீனியர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். இதை வச்சு எப்படி சொல்றேன்னு கேட்க, ஸ்போர்ட் ஈவெண்ட் எல்லாத்தையுமே நீ தான் ஆர்கனைஸ் பண்ற, சோ இந்த கார்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கு, இன்ஷியா மட்டும் திரும்பத்தோடு நினைச்சேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட. இவன் ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருக்கானாச்சே, சோ அவனோட சேர்ந்து ஒர்க் பண்றவங்களுக்கு கால் பண்ணி ஆரம்பிச்சிடுங்கிறான். நம்ம ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்க ரூம் மியூசிக் கிளப்போடது தானே, சோ இது காலேஜுக்கு சம்மந்தப்பட்டது. இவங்க ஸ்டூடெண்ட் யூனியனுங்கிறதால அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னோட திங்ஸ்னு கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டா. நீ இல்லீகலா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சோ ஸ்டூடெண்ட் யூனியன் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்றதா இருக்கோங்க, அதெல்லாம் ரூமர், ஜஸ்ட் ஒரு பிக்சரை வச்சு எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணிடுவீங்களான்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, இப்போதைக்கு உன்னோட ஸ்டார்ட் அப் பிசினஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் எடுக்க சொல்ல என்னோட பொருளை நானே எடுத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டா. இந்த பக்கம் ரூம்ல கியானை காட்டேன், இவளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணவே பிடிக்கல போல, பட் அம்மா இவளை ஃபோர்ஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் மொத்த திங்ஸையும் எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடியே வச்சுட்டு, இனிமேல் நான் இங்க தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறேங்க, அவங்க அம்மாவும் இவளை இங்கேயே பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, சோ உடனே எழுந்து இல்ல நீ இங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது, உன்னோட பொருள் எல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாதுங்கிறா, ஏன்னா இந்த ரூம்ல இடமே கிடையாதுங்க, இருக்கேங்கிறா, உனக்கு தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ரூம் இருக்குல்ல, இங்க எதுக்காக பண்ணணும்னு கேட்கும்போது அந்த ரூமை ஸ்டூடெண்ட் யூனியன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கிறா. அதுக்கு என்ன பண்றது, ஆல்ரெடி இந்த ரூமே சின்னதா இருக்கு, பத்தாதுக்கு நீயும் எல்லாத்தையும் இங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு தான் டாப் டொனேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி பெரிய வென்யூவை ரெண்டுக்கு எடுத்துக்க வேண்டியதானு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்கா. கியான் சத்தியமா இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த பொருளை கோவத்துல எடுத்துட்டு போயிட்டா. அவங்க அம்மா மேல இருக்க கோவத்தெல்லாம் இப்ப இவன் நம்ம ஹீரோயின் மேல காமிச்சிருக்கா. இப்ப இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினும் என்னடா பண்றதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ வரான். என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த ரூமை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க, இது எல்லாத்தையும் உன்னோட அப்பார்ட்மெண்ட்ல வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு பாவமா பார்க்க வேணான்னா சொல்லுவான். இப்ப நேரம் அவனோட வீட்டுக்கு வந்து தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ட்ரெஸ்ஸை எல்லாம் ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தவன், கொஞ்ச நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வேணாம், நீ நல்லா ரெஸ்டடு, நான் சார் கிட்ட பேசிக்கிறேன், இந்த விஷயத்த நம்ம டீல் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச பேச இவளுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நிக்குது. நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டேபை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அது தெரியாம ஹீரோவும் நான் டவலை இங்க வச்சிருக்கேன், கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோனால இங்க அவ்வளவுதான், எவ்வளோ நேரம் தான் சத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவளையும் மீறி அழுக ஆரம்பிச்சிட்டா. இது நம்ம ஹீரோக்கு கேட்டுருச்சு. இப்போ அடுத்த நாள் கிளாஸ்ல காட்டேன், சே இஞ்சி இந்த மாதிரி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவளோட சக்சஸ்க்கு பின்னாடியும் சம்திங் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா ஹீரோனோட பேரே கெட்டு போச்சு. அவங்க இப்படி பேசுறத பார்த்து வெண்லிக்கு ஒரே சந்தோஷம். இதை பார்த்து சென்னி இப்போ வந்து ஒரு நிமிஷம் வெளியே வா, உன்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறான். இவ்வளவு மேக்கப் எல்லாம் போட்டு சந்தோஷமா வந்து நிக்க அவன் நம்ம ஹீரோனை பத்தி தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த போட்டோவை காட்டி இதை நீ தானே எடுத்தன்னு கேக்குறான். மறுபடியும் இன்ஷியான்னு சொல்லிட்டு இவ கோவப்பட அந்த போட்டோவை ஜூம் பண்ணி காட்டுறான். அதை இவ தான் எடுத்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா இவ எட்டி எடுக்கும் போது அவளுக்கு முன்னாடி ஒரு வண்டி நின்றுருக்கு, அதனோட கண்ணாடியில இவ தான் எடுத்தான்னு நல்லாவே கிளியரா விழுந்திருக்கு. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த வழியா போகும்போது எடுத்த அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் அந்த வழியா போனியா, அந்த ரூமரை நீ தானே ஆரம்பிச்சேன், அவளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நீ எதுக்கு இன்னும் அவளை இவ்வளவு நம்புறேன்னு இவ கேட்கும்போது இது மாதிரி ரூமரை ஸ்ப்ரெட் பண்றது ரொம்பவே சீரியஸான விஷயம், உன் அப்பா என்கிட்ட உன்னை பாத்துக்க சொல்லியிருக்காரு, சோ இதை ரிமைண்ட் பண்றது என்னோட கடமைங்க, நான் ஒன்னும் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணல, அவ இதுக்கு தகுதியானவங்கிறா. நீ ரூமரை ஸ்ப்ரெட் பண்றியோ இல்லையோ, ஆனா அந்த உண்மையான கல்பிரிட் யாருன்னு சீக்கிரமாவே தெரிய வரும். இங்க பாரு வென்லி, ஒருவேளை இந்த ரூமரை நீ தான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கன்னா
எல்லார் முன்னாடி வந்து உண்மையை ஒத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப இங்க நம்ம ஹீரோவோ அந்த ரூமருக்கு ஒரு எண்டு கார்டை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வந்து அந்த ரவுடியை தேடி வந்திருக்கான். அவன் இந்த கேமிங் சென்டர் தான் வேலை பார்த்திருக்கான். சோ அங்க வந்து பார்த்தா அவன் காணோம். அவன் ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிருக்கான். திரும்ப இங்க வந்தா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்குள்ள மேனேஜர் கிட்டயும் சொல்லிட்டு போறான். பார்த்தா அவன் இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அது நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்போ ஓவர் நைட்ல அவனுக்கு 2 பேரும் நடந்து போறத நம்ம ஹீரோ பார்த்துட்டான். ஏன்னா அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எப்படி இருந்தாலும் அவங்க வெளியே வருவாங்கன்னு சொல்லி இவனுக்கு காசு கொடுத்தவங்கள தான் மறுபடியும் இவனுக்கு பார்க்க போறானுங்க. பாரு அதிகமா கேட்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள போயிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சென்னு வந்ததும் நீதான் இந்த வேலையை பண்ணதா, எதுக்கு இது போல ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான். ஆனா உள்ள அவனுக்கு டீல் பேசுறது நம்ம வெண்லி கிட்ட. முதல்ல 5000 தானே கேட்டீங்க, இப்ப என்ன 50,000 கேக்குறீங்க, என்னாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அங்க நம்ம ஹீரோனும் இருக்கா. அவளுக்கே தெரியாம நடக்கிறதையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இதை இவனுக்கு 2 பேரும் பார்த்துட்டாங்க. அப்ப தெரியாம நம்ம ஹீரோயின் ஸ்போனை தட்டி விட்டுட அவன் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டா. வீடியோ வாடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை போடுங்க பாக்க. முதல்ல நம்ம ஹீரோ வந்தான், பின்னாடியே சேனு வந்துட்டான். அப்போ நிஜமாவே இதை நீதான் பண்ணிருக்க, அந்த ரவுடி பசங்களை செட் பண்ணதும் நீதானா? இப்போ ஒண்ணு கேட்டு போகல, மொத்த உண்மையும் சொல்லிடு. நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேங்கும் போது நான் இதுக்காக எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட போனையும் தூக்கிட்டு ஓடிட்டா. அவ பின்னாடியே சென்னு ஓட நம்ம ஹீரோனும் என் போன் அவகிட்ட தான் இருக்கு, எவிடன்ஸ் போயிடும்ட்டு ஓட பாக்க. அங்க ஆல்ரெடி கேமரா இருக்குமா, கவலைப்படாதங்கிறான். இப்ப எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஃபுட்டேஜையும் காணோம். கரெக்டா சென்னும் அவகிட்ட இருந்து எப்படியோ போனை வாங்கிட்டு வந்துட்டான். நான் பக்கத்துல போனதோ அவ போனை தூக்கி போட்டா. அப்பத்துல இருந்து அது ஆனே ஆகலங்க. சரி பண்ணதா கொடுக்கணும், பட் டேட்டா ரெக்கவர் ஆகுமான்னு தெரியல. கவலைப்பட வேணாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. என்ன சீனியர் கிடைச்சதான்னு கேட்கும்போது இந்த கேமரா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிறதால வீடியோ இல்லைங்கிறான். பாரு உன்னாலதான், விட்டுருந்தா அந்த ரவுடி பசங்களை பிடிச்சி எவிடன்ஸை வாங்கிருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு ஹீரோ போட்டு திட்ட பெரியவனாட்ட அந்த பொண்ணு பின்னாடி ஓடுன, இப்படி போனையும் உடச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ திருப்பி திட்டிட்டு இருக்கான். இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த கேமரால இருந்து நம்ம ஹீரோயின் மெமரி கார்டை எடுக்கிறா. அதுல அந்த வெண்லி நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எல்லா உண்மையும் தெரிய வர அதை டைரக்டா சார்கிட்டயே போட்டு காமிச்சிட்டாங்க. வெண்லி இது போல பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கவலைப்படாத இன்ஷி, நம்ம காலேஜ் இந்த உண்மையை வெளிப்படுத்தி உனக்கு நீதியை வாங்கி கொடுக்குங்க, தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனும் கிளம்பும் போது சென்னுக்கு மனசு கேட்கல. வெண்லிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு கேட்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க, நான் இதை பிரின்சிபல்கிட்ட காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. தென் அப்படியே கட் பண்ண இப்போ வெண்லியும் மொத்த கிளாஸ் முன்னாடியே நின்று அந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணது நான் தான், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான், தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, இன்ஷிய நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சேன், இது மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டா. இது போல இனிமேல் திரும்ப நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்ட 2 பேரோட பேரண்ட்ஸ் கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு சார் சொல்ல, இது பேரண்ட்ஸா அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. இப்ப நேரம் ஹீரோவோட வீட்டுல இருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கான அவளோட எல்லா எக்யூப்மெண்ட்டையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. எப்போ உன்னோட போனை சரி பண்ண போறேன்னு கேட்கும்போது அது அப்புறமா பண்ணிடுவேன், முதல் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் லைவ் ஸ்ட்ரீமிங் ரூம்க்கு எடுத்துட்டு போகணும், ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வராங்கங்க. பார்த்தா அவங்க முன்னாடி தான் நிக்கிறாங்க. இன்ஷி வந்துட்டோமான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட ஹீரோவோடல இருக்கா. ஸோ அப்படியே முழிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாவை கிளாஸ் சார் கூப்பிட்டு உங்க பொண்ணுக்கு நடந்ததை நினைச்சு நாங்களும் வருத்தப்படுறோம், கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே அந்த பிரச்சனையை நாங்க சரி பண்ணிடுவோம்னு சொல்ல அந்த பொண்ணு எதுக்காக இன்ஷியை டார்கெட் பண்றான்னு அப்பா கேட்கிறாரு. அவளோட லைவ் ஸ்ட்ரீமால கூட இருக்கலான்னு சார் சொல்லும்போது இது லைவ் ஸ்ட்ரீமான அப்பா அம்மாக்கே தெரியாம தான் இதை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவளோட அம்மா சார் சொன்ன மாதிரி நீ இன்னும் ஸ்டூடெண்ட் தாமா, படிப்புல தான் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல படிக்கிற விஷயத்த நான் பார்த்துப்பேமாங்கிறா. அப்போ தொடர்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறேன்னு அப்பா கேட்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா பொண்ணுங்கெல்லாம் பப்ளிக்கா ஃபேஸ காட்டக்கூடாதாமா. எந்த காலத்துலமா இருக்கீங்க, என்னோட ஃபியூச்சருக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துப்பேங்க, அம்மா வேற ஒத்துக்க மாட்டாங்களா. அப்பா கார்ல ஃப்ரூட்ஸ் இருக்கலாமா, போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அம்மாவை அனுப்பி விட்டுட்டு யாராவது லவ் பண்றியாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ அம்மாவை எதிர்த்து பேசினதே கிடையாதே. அப்படி இல்லப்பா, இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நான் கிவ் அப்லாம் பண்ண முடியாது, என்னோட லைவ் ஸ்ட்ரீம் ரூமை கூட உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேங்க. அப்படியே வா போல அப்பா கூப்பிடுறாரு. ஆனா சீனியர் அங்க இன்னும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. அடடே அந்த பையன் அங்க இருக்கானா, அப்ப கண்டிப்பா போகணும்ட்டாரு. ஸோ இப்போ ஹீரோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா வர ஹீரோன் தான் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அடடே நீயும் மியூசிக் எல்லாம் பிளே பண்ணுவியா, நானுமே முன்னாடி ஒரு பேண்ட்ல இருந்திருக்கேன், ஹோடாங் பேண்டை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க, அது ஹீரோக்கு தெரியலனாலும் ரொம்ப ஃபேமஸான ஒன்று தெரியுங்கிறான். நான் அந்த பேண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்துதான் இவங்க அம்மா என்ன லவ் பண்ணவே ஆரம்பிச்சா தெரியுமா, நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல, பத்தாதுக்கு மியூசிக் பேண்ட்ல வேற இருக்க, அப்போ காலேஜ்ல
பொண்ணுங்க மத்தியில ரொம்பவே பாப்புலரா இருப்ப போல என்னதும். சார் இனிமேல் நான் மியூசிக்கே ப்ளே பண்ண மாட்டேங்கிறான் ஏன்னு கேட்கும்போது அவங்க ஃபேமிலியில போயிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி தான் சொல்றான். இங்க அம்மா ஃப்ரூட்ஸை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களா, அப்ப கரெக்டா சென்னு வந்துதான் ஹெல்ப் பண்றான். அதுவும் இவங்க நம்ம ஹீரோனோட அம்மான்னு தெரிஞ்சதும் 2 பேக்கையும் தூக்கிட்டா. நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட் தான் சொல்லிட்டு. அப்போ கிளாஸ்ல எல்லாம் என் பொண்ணு எப்படிப்பா இருக்கான்னு கேட்கும்போது சும்மா அப்படியே அளந்து விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் அப்பா கிட்ட இவ்ளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதாலதான் மியூசிக்கை பத்தி யோசிக்காம கூட போயிட்டாங்கிறான். கவலைப்படாத, எல்லாருமே இந்த வயசுல ஃபேஸ் பண்றதுதான். நானுமே பேண்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் சிஷிக்கு அடிபட்டதால தாங்க. ஹீரோனுக்கு அதை பத்தி தெரியல. அவளுக்கு 6 வயசா இருக்கும்போது தலையில அடிபட்டு கோமாக்கு போயிட்டாலாமா. அப்புறம் இந்த பிரச்சனையில கூட எவிடன்ஸை கண்டுபிடிக்க இன்ஷிக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப தேங்க்யூ பாங்கும்போது நான் எதுவும் பண்ணல, அவளே எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அம்மா கால் பண்ணி டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா கூப்பிட அப்பா ஹீரோவையும் கூப்பிட்டு போறாரு. அப்புறம் என்ன கட் பண்ணா இவங்க 3 பேரும் ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவனுக்கு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. நீயே வரும்போது நான் வரமாட்டேனாங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு சென்ன புடிச்சு போச்சு. ரொம்ப நல்ல பையனா இருக்கான், நல்லாவே படிக்கிறான், பத்தாதுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு இந்த ட்ரிங்க் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன்னு அதெல்லாம் கொடுத்து அவன் இன்னும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான் அப்பா அம்மா கிட்ட. அப்படியே இந்த பக்கம் அந்த சீனியர் பையனை காட்ட வெண்லி அவன் கிட்ட வந்து என்ன காலேஜை விட்டு தூக்கிடுவாங்க போல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறா. நீ என்கிட்ட வந்ததால எதுவுமே நடக்க போறது இல்ல. இன்வெஸ்டிகேஷனுக்காக என்னையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அது ஏன்னு நான் உன்கிட்ட கேட்கணுங்க. ஒருவேளை அதுக்கு காரணம் யூஃபேனா இருப்பானோ, அவனும் இன்ஷியும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. நான்லாம் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீங்க என்ன நம்பிதான் ஆகணும், எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறா. சோ அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த பக்கம் நைட்டே ஆயிடுச்சு. குடிச்சு 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 சென்னு மட்டே ஆயிட்டான் போல. நம்ம ஹீரோ மட்டும்தான் அப்பா கூட குடிச்சு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அவனையும் அள்ளி போட்டு 5 பேரா கார்ல கிளம்ப. அப்பாக்கு திடீர்னு முக்கியமான வேலை வந்துட்டதால உன் பர்த்டேக்கு கூட இருந்து செலிப்ரேட் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிடுமான்னு சொன்னதும் எது பர்த்டேவான்னு எழுந்தவன் திரும்ப ஹீரோவை பிடிச்சுதான் தூங்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே காலேஜும் வந்துட நாங்க போயிட்டு வரோமா, நீ பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப ரூம்க்கு வந்து அவளோட பேக்க பார்க்கும்போது அப்பா கிஃப்டையும் ஒரு குட்டி கார்டையும் வச்சிருக்காரு. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த கிஃப்டை வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பரும் எழுதியிருக்காரா. சோ உடனே அம்மாக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்கும்போது இப்போதான் வந்தோங்கிறாங்க. அப்ப அப்பா போனை வாங்கி என்ஜி உன் பின்னாடி அந்த 2 பசங்களும் சுத்துவாங்க போலேன்னு கேக்குறாங்க. பா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லங்கும் போது அம்மா போனை வாங்கி உனக்கு அந்த யூ ஃபேனை தானே பிடிச்சிருக்கு, காலேஜ் லைஃப்ல லவ் பண்றதெல்லாம் சாதாரணம், என்னதான் இருந்தாலும் அம்மாவா உன்னோட ஸ்டார்ட் அப்க்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா நீ தனியா இருந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ சப்போர்ட் பண்றதுக்கோ ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன்னு உனக்காக ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனா லக்கீலி உனக்கு அதுக்கெல்லாம் ஆள் கிடைச்சிட்டாங்க. உன்னோட வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் சொந்தம். சோ உன்னோட முடிவு எதுவோ அதுக்கு அம்மாவா கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காலேஜ்லயும் பாத்து இருமான்னு சொல்லிட்டு மொத்தமா கிரீன் சிக்னலை கொடுத்துட்டாங்க அம்மா. இப்போ இந்த பக்கம் அந்த சீனியர் பையனை காட்ட இவங்களோட பேரெல்லாம் சரியாகணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை பத்தி தான் ஏதோ ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் பார்த்தா காலேஜ்க்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு ஒருத்தர் ஹீரோவோட போட்டோவை காட்டி இவரை தெரியுமா தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோ ஹீரோயினோட சேர்ந்து போனை ரெடி பண்றதுக்காக வந்திருக்கான். ரெடியாக மத்தியானம் ஆயிடும்னு சொல்லும் போது அப்ப சரி நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாம், காலேஜ்க்கு போயிட்டு திரும்ப வர்றது ரொம்ப ரிஸ்க்குங்கும் போது மத்தியானம் உனக்கு கிளாஸ் இருக்குல்லங்கிற ஹீரோ. பரவாயில்ல நான் லீவ் போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் இல்ல நீ கிளாஸுக்கு போ, நான் போனை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக்குன்னு பண்ணிட்டான். இவ ஆல்ரெடி இன்னைக்கு படத்துக்கு போலான்னு டிக்கெட்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கா. ஆனா இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல சோகமா உட்காந்துட்டு இருக்க சேனு பையன் வந்து இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, எங்காவது வெளியே போறியான்னு கேட்கும்போது இல்லன்ட்டா. அப்போ சரி இன்னைக்கு நைட் கீழே வெயிட் பண்ணு, நான் உனக்காக கிஃப்ட்ஸ் வச்சிருக்கேன்னதும் மொத்த கிளாஸும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா சார் வர ஒன்னும் நடக்காத மாதிரி போய் உட்காந்துக்கிட்டான். தென் இப்ப முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தவ ஹீரோ நினைப்புல பொம்மையை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. படம் பார்க்க வரலன்னா பரவாயில்ல, என் போனையாவது கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்ல, அதுக்கு பதிலா என் ரூம்லயே வெயிட் பண்ண சொல்லிட்டேன், உனக்காக ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கா. ஆனா இங்க நம்ம ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண போறான் போல. அவன் டெக்கரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். கேக்கும் கிஃப்டும் இருக்கு, வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளோட டைரியை எடுத்து பாக்குறா. என்னோட கண்களை மூடி உன்னோட இதய துடிப்பையும் சுவாசத்தையும் நான் கவனிக்கிறேன். அந்த நொடியில இந்த உலகத்திலேயே நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். உன்னோட அழகான சிரிப்பு எப்போயும் என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு யார பத்தி இதுல எழுதி இருக்குன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அங்கிள் வந்து உன்னை பத்தி தப்பா ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜ் கிட்ட போனாலே உன்னை புடிச்சிருவாங்க, உன் அப்பாக்கு எதிரா உன்னை யாரோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ கொஞ்ச நாளைக்கு காலேஜ் பக்கமே போகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சீக்கிரம் உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு முதல்ல என்னோட வான்னு கூப்பிடுறாரு. ஆனா இவன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைச்சான். இந்த பக்கம் சென்னை காட்ட
அவனுமே நம்ம ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம் பிராக்டிஸ்லாம் கிடையாது. முன்னாடி தான் சொல்ல பயந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ நான் ஃபுல்லா ரெடியா இருக்கேங்கிறான். ஏன்னா அட்வைஸ் கொடுத்தது நம்ம ஹீரோனோட அம்மா. நீ ரொம்பவே போல்டா தைரியமா ரொமான்டிக்கான அட்மாஸ்பியர்ல உன்னோட காதலை நீ வெளிப்படுத்தணும். நான் சொன்ன ட்ரிக்கெல்லாம் மறக்காம யூஸ் பண்ணுன்னு அவங்க பண்ண அட்வைஸால தான் இப்ப பையன் தைரியமா நின்னுட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோயின், யூ ஃபேன் உனக்கு வெயிட் பண்ணலன்னு என்ன திட்டாத, இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம்னு எப்படியாவது இங்கிருந்து போயிடணுமேனு பார்க்க கியான் வந்து என்னடி இங்க பண்றேன்னு கேக்குறா. அப்ப கரெக்டா அந்த டைரி க்ளோவாக அவளையும் மீறி அதுல எழுதியிருக்கப்படி நடக்குமாச்சே. சோ நேரா சென்னை பார்த்து தான் வந்துட்டு இருக்கா. அவனும் கிட்ட வந்து, இன்ஷி நான் உன்னை காதலிக்கிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க உனக்கு சம்மதமான பொக்கேவை கொடுக்க சுத்தியும் ஓகே சொல்லுன்னு வேற கத்திட்டு இருக்காங்களா. அவன் கைய பிடிக்க வரும்போது அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டான். இன்ஷிய என்னால உனக்கு தர முடியாது, ஏன்னா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டு போயிட்டான். பாவம் இவன் இங்க சோகத்துல நின்னுட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே அவன் கைய பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப அவனை பார்த்து, நீ சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு கேட்கும்போது, இன்ஷி நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இவனுமே ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்ப நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண கையோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டு வரான். அன் டைம்ல நான் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ண, அட நீ வான்னு சொல்லிட்டு அவன் தான் அழகா ரெடி பண்ணி வச்சிருந்தான்ல அங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான். சீக்கிரம் சீக்கிரம் வேண்டிக்கோன்னு சொல்லும் போது, இந்த ஹாப்பினஸ் கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கேண்டில ஊதி அணைக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு அழகான செயினை கிஃப்ட் பண்ண, கூட நானே போட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து போட்டு விட்டுட்டு இருக்கானா. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்ப ரொம்ப பக்கத்துல இருக்கவும் ஹீரோ மெல்லமா கிஸ் பண்ண வர இவ டக்குன்னு கேக் எடுத்து பூசி விட்டா. இதுல நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பூச, இருடி மவளன்ட்டு அவனும் கேக் எடுத்துட்டு அவளை துரத்த ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவ ஓடி போய் தனியா மேல இருக்க ஆரம்பிச்சிட அவளை ஸ்டாப் பண்றதுக்காக பக்கத்துல போய் அவளை பிடிக்கிறானா. அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது இவங்களோட கிளாஸ் சார் கால் பண்ணி ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிடுறாரு. சோ உடனே வந்துட்டான். எதுக்கு இவ்வளோ அவசரமா கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது, நாளைக்கு பிரின்சிபல் உன்னை பாக்குறதா சொல்லியிருந்தாரு, அதுக்கும் முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும் தான் கூப்பிட்டேங்கிறாரு. ஏன்னா காலேஜ் கேட்க்கு பக்கத்துல ஏகப்பட்ட பேரு தினமும் வந்து கடனை வசூலிக்கிறதுக்காக ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டு பிரின்சிபலுமே ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன்னா அவங்க கிட்ட நீ மாட்டிட்டனா நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு காலேஜ் பக்கம் வராம இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறாருங்க. இவ்வளவு சீக்கிரமாவான் ஹீரோ கேட்கும்போது, வேற வழி இல்லப்பா, எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேஃபா இருக்கணுங்கிறதா பிரின்சிபலுக்கு ரொம்ப முக்கியம். சரி எதுக்காக என்கிட்ட தனியா பேச கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்க, நீ லீவ் எடுக்க மாட்டேன்னு சொல்லணும், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது நீ காலேஜ்க்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாரு. இப்ப பேசி முடிச்சுட்டு ஹீரோ கிளம்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக சார் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டாருன்னு விசாரிக்க, கொஞ்ச நாளைக்கு நான் லீவ் எடுக்க வேண்டியது வரும், யாரோ ஒருத்தர் என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் பண்ணிட்டாங்க. சோ தினமும் நிறைய பேர் என்னை தேடி காலேஜ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பாவோட கடன் தான், பட் அதுக்கு நீ காரணம் கிடையாதுலன்னு ஹீரோயின் சொல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சேஃப்டியா இருக்கணும் தானே காலேஜ் நினைப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு தான் சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்கிறான். இப்போ அவனோட ரூம்க்கு வந்து சார் கொடுத்த டாக்குமெண்ட்டை தான் விடிய விடிய ஏதோ புரட்டிட்டு இருக்கான். அப்படியே டயர்டா ஃபீல் பண்ணது ஹீரோனோட போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கானா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அந்த டைரியில ஹீரோவை பத்தி எழுதின விஷயங்களை பார்த்து தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்ப அப்படியே அவன் கொடுத்த செயினை டச் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போற மாதிரி ஒரு பிளாஷ்ல வந்து போகுது. இப்ப நெக்ஸ்ட் டே பிரின்சிபல் கிட்ட நம்ம ஹீரோவை சார் கூட்டிட்டு வராரு. ஸ்டூடெண்டோட சேஃப்டி தான் முக்கியம், சோ கொஞ்ச நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோப்பான்னு பிரின்சிபல் சொல்லும் போது, இல்ல சார் முதல் யூஃபன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் அனுமதிங்க, இந்த கடன் இஷ்யூ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட அவ லீவ் போட்டுக்கிட்டு பிரச்சனை இருக்காதுங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நம்ம காலேஜோட கடமை, அதுக்குள்ள எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வால்வ் பண்ண முடியும்னு பிரின்சிபல் கேட்க, புரியுது சார், பட் இந்த பிரச்சனையில நிறைய ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் யூனியனை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, ஸோ கண்டிப்பா நமக்கு இதுல யூஃபேனோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சார் சொல்லும் போது, எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க சார், அதுக்குள்ள எவிடன்ஸை கண்டுபிடிச்சு இதுக்கு பின்னாடி உள்ள மாஸ்டர் மைண்டையும் பிடிச்சிருவாங்க. பிரின்சிபலும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவும் சாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கொடுத்த ஃபைல்ல இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் ஹீரோக்கு தெரியலன்னு சொல்றான். நீ முதல்ல ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருந்தல்ல, கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும், யோசிச்சு பாருங்கும் போது ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருக்கும்போது அந்த சீனியர் பையன் தான் தப்பு பண்ணிருக்கான். ஸ்டார்ட் அப்காக கடன் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக சிலருக்கு ஓவரா வட்டி போடுற பேங்க்ல இருந்து கடன் வாங்கி கொடுத்துருக்கான். இது ஹீரோக்கு தெரிய வர அவனை பிடிச்சு திட்டிட்டு, அங்கெல்லாம் அவங்களுக்கு லோன் வாங்கி தர வேணாம், நான் என்னோட காசவே அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கும் தானே, அதை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ஏறத்தாழ இதுக்கு பின்னாடி அந்த சீனியர் பையன் இருக்கிறதா தான் தெரிய வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோவோட அங்கிள் ஸ்டூடெண்ட் யூனியனை சம்மந்தப்பட்டவங்க தான் ஸ்டூடெண்டோட டேட்டாவை லீக் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க,
அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஒரு லோன் கம்பெனி போல நடிச்சு அந்த சீனியர் பையன் கிட்ட ஸ்டூடெண்ட் டேட்டாவை கேட்போம். அப்ப அவன் கொடுக்குறானா இல்லையான்னு தெரிய வருங்கிறா. ஏன்னா ஃபியூச்சர்ல 2024ல நம்ம ஹீரோயின் காலேஜ் டைம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்திருப்பா. அப்போ ஷீஹா யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் லோன்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடா லைவ்லயே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு அதுல போட்டிருந்திருக்கும். ஸோ அதை இப்போ மனசுல வச்சுக்கிட்டு அந்த சீனியர் பையன் எப்படியும் பழைய கம்பெனியை தேடி போக வாய்ப்பில்லை. அவன் கையிலயும் அவ்வளவா காசு இருக்காது. ஸோ கண்டிப்பா புது கம்பெனியை தான் தேடி போவான்னு சொல்றா. உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறது, அதாவது 2024ல நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு. காலேஜ் டைம்ல நடந்தது தான் சுத்தமா ஞாபகமே இல்ல. அதனால்தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம டைரி எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ இந்த பக்கம் அந்த சீனியர் பையன் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் ஒரு புது லோன் கம்பெனி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்டோட டேட்டாவை தான் கேட்குறாங்கங்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறான். இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் யூஃபேன் அந்த சீனியர் பையனை இங்க வச்சு தானே மீட் பண்றதா சொன்னான். எங்க அந்த சீனியரை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அவன் வந்துட்டான். இங்க உள்ள நம்ம ஹீரோ அங்கிளோட சேர்ந்து கேமராவெல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ரெக்கார்ட் பண்ணா போதாதான், எதுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு கேட்க, அதான் எனக்கும் தெரியல, என்ஷி தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கிறான் ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட அந்த சீனியர் பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் ஹீரோ இருக்க இடத்துக்கு வர மாதிரி தெரியல, வேற எங்கேயோ போயிட்டு இருக்க. இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு தான் போறா. இப்ப இந்த பக்கம் அவங்க வர டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ எழுந்து ஒழிஞ்சுக்க பார்த்தா வருது அந்த சீனியர் பையன் இல்ல, அவனோட அசிஸ்டன்ட். இவங்க கிட்ட ஸ்டூடெண்ட் லோனோட டீடைல்ஸ்லாம் கூட கொடுத்துட்டு இருக்கா. இங்க அந்த சீனியர் பையனும் இது போல ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு தான் வந்துட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயினும் போனை பாக்கெட்ல போட்டுட்டு உள்ள வந்து பார்க்க ஆளை காணோம். அதுக்கு பதிலா நிறைய ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு டேபிள்ல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டா. இப்படி மத்தவங்க பொருளெல்லாம் தொடுறது தப்பு இல்லையாமான்னு சொல்லிட்டு அவ தொட்ட பேப்பர் எல்லாம் எரிச்சிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சிட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு லோன் தரங்கிற பேர்ல இவ்ளோ அதிகப்படியான வட்டியை ஏத்தி விட்டுட்டு இருக்கியே, உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையான்னு திட்ட அவன் பாட்டுக்கு கண்டுக்காம மண்ணெண்ணை எடுத்து ஹீரோனை சுத்தி ஊத்தி விட்டுட்டு இருக்கான். பழைய கடனை அடைக்கிறதுக்காக அவங்கள புது கடன் வாங்குறதுக்காக ஃபோர்ஸ் பண்ற. இதனால உனக்கு தான் அதிகப்படியான ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குங்க. நான் வேலை செஞ்சதுக்கு பணத்தை எடுத்துட்டு இருக்கேன்னு அங்க இருக்க டேபிளுக்கும் சேர்ந்து எல்லாம் மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இருக்கான். லோனே தேவைப்படாத ஸ்டூடெண்ட்டையும் எதுக்காக லோன் வாங்க வச்சிருக்கேன்னு கேட்கும்போது நான் என் வேலையில அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கேங்கிறான். நீ ரொம்ப கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கேன்னு திட்ட என்ன பாராட்டுறதுக்கு ரொம்ப நன்றி, இன்னும் ஏதாவது சொல்லணுமா என்ன, பட் டைம் தான் இல்லைங்கிறான். உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே யூஃபேன் கண்டுபிடிச்சிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? இப்போ நீ சரணடைகிறது தான் உனக்கு நல்லதுங்க. எது அந்த பொண்ணு சப்மிட் பண்ணது கேக்குறியா? அதெல்லாம் அவளுக்கு சம்மந்தப்பட்டது. என்னோடது எல்லாமே இங்க தான் இருக்கு. என்ன இதுக்கு பாதுகாப்பா இருக்க போறியா? அப்போ என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு லைட்டர் ஆன் பண்ண நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டான். இப்படி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு வேற சொல்ல, நீ இப்ப பேசின எல்லா விஷயமே என் மூலமா லைவ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போனை காட்டுறா. பிரின்சிபலும் வந்து அவனை திட்டிட்டு கார்ட்ஸை வச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயின் முடியாம கீழே விழுக போக கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிட்டான். ஏன் நீ எனக்காக வெயிட் பண்ணலன்னு கேட்க அவன் வேற வழியா போற மாதிரி இருந்தது, அதனாலதான் அவனை ஃபாலோ பண்ணி போனங்கிறா. எனிவே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் சொல்ல அந்த சீனியருக்கும் அவனோட கூட்டாளிகளுக்கும் சட்டப்படி தண்டனை கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோ ஊருக்கு கிளம்ப போறான். அது வரைக்கும் நம்ம ஹீரோனும் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணோன்னு அவளோட லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்க போறா. சீக்கிரம் வந்துருவலன்னு கேட்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்துருவேங்கிறான். அப்போ உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணும்னதும் டக்குன்னு ஹக் பண்ண போது வாடா போலான்னு அங்கிள் கூப்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்ட நம்ம ஹீரோயின் இப்போ டைரி எழுதிட்டு இருக்கான். இன்னைக்கு November 3, 2016. ஒரு வழியா யூஃபேன் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். அங்க எல்லாமே நல்லபடியா போகும் நம்புறேன்னு எழுதியிருக்கா. பார்த்தா அங்க நம்ம ஆளு கோட் சூட்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கான். அப்படியே கெத்த கார்ல இருந்து இறங்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோனும் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்க இன்னும் ஒரு 2 நாள் ஓடுது. ஹீரோ அங்க போனதுல இருந்து பயங்கர பிஸி. ஆனாலும் தினம் ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கான். அப்படியே ஒரு 4 நாள்ல இருந்து 8-10 நாள் ஓடிடுச்சு. இடையில பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னும் ஒரு 8 நாள் ஓடிடுச்சு. அப்படியே ஹீரோனும் கிளாஸ் அட்டன் பண்ண இவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமே வரப்போகுது. அப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் போனை எடுத்து பாக்குறா. நாளைக்கு தானே யூஃபேன் வர போறான்னு யோசிக்க பாவம் அவனை ரொம்பவே மிஸ் பண்றான். செகண்ட் டைம் அவனை பார்த்தால அந்த இடத்துல நின்னுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கியான் வந்து இந்த டைம் எக்ஸாம்க்கு உனக்கு டியூட்டர்லாம் தேவைப்படாதல்ல, நீயே படிச்சிருவல்லங்கிறா. ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண போற, ரூம்க்கு கொண்டு வா, 2 பேரும் சேர்ந்து செட் பண்ணுவோன்னு கேட்க நான் இனிமேல் பண்ண போறதே இல்லைங்கிறா. ஏன் உனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இப்படிலாம் நீ நிறுத்தக்கூடாதுங்க. லைவ் ஸ்ட்ரீம் ஒரு பர்சனால பண்ணக்கூடியது இல்லைங்கிறா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்கிட்டயும் கிளாத்ஸ்லாம் இருக்கு,
ப்ராஃபிட்ல 50-50 வச்சுப்போங்க. நான் இப்போதைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறது இல்ல, அப்புறமா இதை பத்தி பேசிக்கலான்ட்டு கிளம்பிட்டா ஹீரோயின். தென் இப்ப கட் பண்ணி நைட்டு போல நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க. மெல்லமா எழுப்பி பாக்குறா, நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கல. சோ அவளுக்கே தெரியாம அவளோட டைரியை தூக்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா அதை படிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் அது தெரியாம நம்ம ஹீரோயின் ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்க. வேற எங்காச்சும் வச்சிருப்பேங்கிறா. இல்ல நான் கையில தான் கொண்டு வந்தேன்னு தேடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு யூஃபேனோட பர்த்டே இல்ல, செலிப்ரேட் பண்ண போறது இல்லையான்னு கேக்குறா. அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் திருப்பி கேட்க. அது ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து யாரோ சொன்னாங்க, கேள்விப்பட்டேன்னு மழுப்புறா. அவ உனக்காக என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்னு வேற கேட்க. அவனே பிஸியா தானே இருக்கான், சர்ப்ரைஸான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறா. ஆக்சுவலா அந்த டைரியில நாளைக்கு யூஃபேனோட பர்த்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இவ தான் மொத்தத்தையும் படிச்சாலாச்சே, அதனாலதான் தெரிஞ்சு கேட்டிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பாக்குறா, அங்க ஹீரோ இல்ல. நீ திரும்ப வந்துட்டியான மெசேஜும் போட்டு பாக்குறா, ரிப்ளை இல்ல. அடுத்த நேரம் அவனோட ரூம்க்கு தான் வரா. ஒருவேளை பையன் ஒளிஞ்சிருப்பானோன்னு நினைச்சிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா, எங்கேயும் இல்ல. அப்படியே சோகாகும் போது கரெக்டா டெக்கரேஷன் பண்ற ஐட்டம்ஸ் கிடைச்சதும் அவனுக்காக ரூமையே அலங்காரப்படுத்திட்டு இருக்கா. அவன் சட்டையை போட்டு பார்த்துட்டு கிட்டாரை வாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டேன்னு அவனுக்காக வெயிட் பண்ணி பார்த்து தூங்கியே போயிட்டான். கடைசியில அவளே தான் எழுந்திருக்கிறா. நைட்டு 10 ஆயிடுச்சு. இதை ஒரு போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து சோகமா கிளம்பி வந்துட்டா. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னை மன்னிச்சிடு, இன்னைக்கு பர்த்டேன்னு நான் மறந்துட்டேன், வேலையில வேற ரொம்ப பிஸியா இருக்கனா, கவலைப்படாத, சீக்கிரமா திரும்பி வந்துருவேன்னு போட்டிருக்கான். அதை பார்த்தவ அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டே ரோட பார்க்காம கிராஸ் பண்ணிட ஒரு வண்டி வந்து மோதிடுச்சு. இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இன்னும் கண்ணு முழிக்கல. நம்ம ஹீரோ வந்து உனக்கு ஒன்னும் ஆகல, என்ன பாரு இன்ஷின்னு அவளோட கையை பிடிச்சி எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா டாக்டர் வந்துட்டாரு. எதுக்கு இப்படி அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியே போங்கன்னு திட்டேன். நான் அவளோட லவ்வர், அவளுக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். பேஷண்ட்க்கு மறுபடியும் பிரெயின்ல அடிபட்டிருக்கு, அது குணமடைகிற வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கேள்வி கேட்க துரத்தி விட்டுட்டு இருக்காரு. அப்போ அப்படியே லாஸ்டா அவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் வரைக்கும் மொத்தமா எல்லாமே பேக்வேர்ட்ல போகுது. திடீர்னு ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட காலேஜ் முன்னாடி வந்து இறங்கிருப்பா. அதுக்கு முன்னாடி அந்த டைரியை தானே படிச்சிருப்பா. சோ இப்படி காலேஜ் டைம்ல நடந்த எல்லாமே அந்த டைரியை படிக்க நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வந்து தாங்க முடியாம அப்படியே மயங்கி விழுக கரெக்டா இன்ஷின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் டைம்ல லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம இதுவரை பார்த்த கதை எல்லாமே உண்மையா அவங்களோட லைஃப்ல நடந்திருக்கு. அப்ப கடைசியா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட மெசேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசுலயே நம்ம ஹீரோயினுக்கு தலையில் அடிபட்டிருக்குல்ல. ஸோ மறுபடியும் தலையில் அடிபட்டதால மெமரி லாஸ் ஆயிடுச்சு. நடந்த விஷயம் எல்லாமே மறந்தும் போயிட கரெக்டா அவளோட டைரியையும் அந்த கியான் பொண்ணு திருடி வச்சுக்க காலேஜ் டைம்ல என்ன நடந்ததுன்னே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன் நம்ம ஹீரோவையுமே மறந்துட்டாவ. இப்ப இந்த டைரி திரும்பவும் கிடைக்க அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வர அதுதான் நமக்கு கதையா காட்டியிருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ எப்படி கரெக்டா ஹீரோயின்ட்ட வந்து சேர்ந்தான்னு தெரியணும்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு ரேரா தான் வருவான். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்காக வந்ததோட இல்லாம அப்பப்போ அங்கிளை பார்க்கவும் வருவான். டே இன்னும் காதலிய மறக்கல போலேன்னு அவர் கேட்கும்போது அதெல்லாம் இல்ல அங்கிள், எத்தனையோ வருஷம் ஓடிடுச்சு, இது மறக்கிறதுக்கான நேரங்கிறான். அப்போ வருஷம் என்ன பாக்குறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இருக்கியா, போட எனக்கே பயமா இருக்குன்னு சொல்ல அங்கிள் என்ன ஓட்டுறதை நிறுத்துங்கன்னு இருக்கான். இப்ப அப்படியே அங்கிளும் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஹீரோவை கூட்டிட்டு வராரு. 8 வருஷம் ஆயிடுச்சு, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, இவர் பெருசா கண்டுக்கிறது இல்ல. நான் எதை தான் சரியா மேனேஜ் பண்ண போறேன், காஃபி ஷாப் ஓபன் பண்ணணுங்கிறது ஜஸ்ட் என்னோட ஹாபி அவ்வளவுதாங்கிறாரு. இந்த ஹாபி முன்னாடி என்ன காப்பாத்திருக்க ரொம்ப தேங்க்யூன்னு ஹீரோ சொல்ல அதெல்லாம் இதுக்கு சொல்லிட்டு நீ பழைய விஷயத்த பேசுறதால நான் உனக்கு இதை காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீம் பண்றா இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. அது ஒரு கம்பெனி சார்பா தானே பண்ணிட்டு இருக்கான். நான் மறுபடியும் இன்ஷியை சந்திச்சேன், இன்ஃபர்மேஷன் ஆங்கரா இருக்கா. என் மருமகனோட சந்தோஷத்துக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இதை லீக் பண்ணது நம்ம கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டவர் தானேன்னு கேட்கிறான். அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ஃபேக்கான நியூஸை தான் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கான்னு. ஸோ உடனே அவரே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண அவ கரெக்டா மீட்டிங்ல இருந்திருப்பா. திரும்ப கால் பண்றதால அவளும் இப்ப வெளியே வந்து அட்டென்ட் பண்ணும்போது அவரும் நீ ரிப்போர்ட் பண்ணது ஃபேக்கான நியூஸ், உங்க கம்பெனிக்கு நியூஸ் கொடுத்தவங்க உன்னதான் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு முதல் சீன்லயே சொல்லியிருந்திருப்பாருல்ல, அதை இப்படிதான் தெரிய வந்து சொல்லியிருக்காரு. அப்ப கரெக்டா வென்லியும் நீ பண்ணதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும்னு வந்து நின்ன வென்லி பார்த்து பல வருஷம் ஆச்சு என் சீன்னு சொல்லியிருந்திருப்பா. இவ பேசினது அங்கிள்க்கும் கேட்டிருக்கோம். ஸோ உடனே ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த வென்லி கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு காசு கேட்டிருப்பால, அதுக்காக பாஸ் நம்ம ஹீரோயினை போட்டு திட்டிட்டு இருக்க நானே இதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லிஃப்ட்ல கிளம்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்திருப்பான். ஆனா வெளியே யாரோ போறாங்கிறது சென்ஸ் பண்ணி வெளியே வந்துட்டான். ஆனா அவ எந்த வழியா போனான்னு தெரியாம தேடிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும்
காலேஜ் டைம்ல அப்படி என்னதான் நடந்துன்னு சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியா பாட்டிமாவை மீட் பண்ணி அவளோட டைரி அவளுக்கு திரும்பவும் கிடைக்கும். எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மொத்தத்தையும் படிக்கும்போது தான் எல்லாமே தெரிய வந்து மயங்கி விழுந்திருப்பா. கரெக்டா ஹீரோ அவளை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ப்ரெஷரால கூட மயங்கி இருக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும்ட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பாஸ்டா நினைச்சு பாக்குறான். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் 2024ல நடந்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை இப்ப காட்டுறாங்க. எப்படியோ ஹீரோயின் பேசுவான்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அவ ஹாய் காட்டினதோ தனக்கு தான் நினைச்சிட்டான். ஆனா அவளுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. அப்படியே அவளுக்கு கிராஜுவேஷனும் ஆகுது. ஹீரோ வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி பொக்கே கொடுத்துட்டு போக, யாரு அந்த ஹேண்ட்ஸமான பையனு ஃப்ரெண்டு கேட்கும்போது எனக்கு தெரியலடிங்கிறா. ஆனா அவருக்கு ஒன்ன தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டிருக்கா. அப்பத்துல இருந்து இப்ப இந்த டைரிய படிக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாம தான் இருந்திருக்கு. இப்போ கண்ணை முடிச்ச நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சல்லன்னு கேட்டதும் ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இப்ப அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல. இப்ப நெக்ஸ்ட் டே வெண்லியே தான் காட்டுறாங்க. லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் அங்கதான் வர போறாங்க. நான் தானே ரிப்போர்ட் பண்ணேன், நானே இதை சால்வ் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது அப்ப சரி கொஞ்சம் நானும் உன் கூடவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னாதான் வராங்க. நான் ரிப்போர்ட் பண்ண வீடியோவையும் அது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸையும் என்னோட அக்கௌண்ட்லேருந்து டெலீட் பண்ணிட்டேன், அதுக்காக சாரியும் கேட்டுட்டேன். இதில் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குன்னு கொடுக்க அது கீழே போட்டுட்டு ஆன்லைனில் சாரி கேட்குறதாலையும் வீடியோவை டெலீட் பண்ணுறதாலையும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமா? அப்போ நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு ஹீரோ கேட்க, நீ யாரு, தேவையில்லாம நீ எதுக்கு இதுக்குள்ளே வரேன்னு கேட்கும்போது அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவன் நீ உன்னோட அக்கௌண்ட்டையே டெலீட் பண்ணிட்டு மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடணும், கூடவே எங்கள் கம்பெனியோட பேரை கெடுத்ததுக்காக 2 மில்லியன் பே பண்ணணும்னு கேட்குறா. ஃபேக் நியூஸால கம்பெனியோட பேரு கெடுதுன்னா அதுக்கான காம்பன்சேஷனை நீ தான் பே பண்ணணும். ஏன்னா இந்த ஃபேக் நியூஸோட சைட்ல நிறைய கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. நான் நல்லாவே செக் பண்ணிட்டேன். இன்ஷி ரிப்போர்ட் பண்ண நியூஸை நீ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கங்கிறான். அப்போ மேனேஜர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆண்ட் குரூப்போட ஜிஎம் தானே நீங்க, யூஃபேண்ட்ல பேருங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு அவன் ஃபைலை கொடுக்குறான். அவ்வளோதான் மிஸ்டர், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, திரும்ப இது போல தப்ப நாங்கள் பண்ணவே மாட்டோம், எங்க பாஸ் வந்துகிட்டே இருக்காரு, தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னொரு சான்ஸை கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. இந்த பிரச்சனையையும் நாங்களே சால்வ் பண்ணிடுவோம், வாங்க மீட்டிங் ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. இத்தனை நாள் நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் மறந்துருந்தது, ஆனா இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல. சோ வெண்லிய பார்த்து எத்தனை வருஷம் ஓடிடுச்சு, எதுக்காக நீ இன்னும் என்ன டார்கெட் பண்ணிட்டே இருக்கன்னு கேட்கிறா. உனக்கு ஜஸ்ட் அது ஒரு பாஸ்ட் மட்டும்தான், அதனாலதான் நீ எல்லாத்தையும் மறந்துருக்க, ஆனா எனக்கு அப்படி கிடையாதுன்னு இவளோட கதையை சொல்றா. அந்த சீனியர் பையனையெல்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவ சென்னை மீட் பண்றா. அந்த சீனியர் இவ்ளோ ஃப்ராடு வேலையை பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியல, அறிவே இல்லாம நான் அவனை மொத்தமா நம்பிட்டேன்னு சொல்றா. இங்க பாரு வெண்லி, உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ, ஃபியூச்சர்லயும் இதே போல இருக்காத. அப்புறம் நானுமே இங்கிருந்து கிளம்ப போறேங்கிறான். அம்மாவோட கன்னடா போலான் இருக்கேன், ஏதேதோ நடந்துருச்சு, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாம இப்போதைக்கு அங்க போறதா எனக்கும் நல்லதுங்கிறான். அப்போ அப்ராட் போனதுக்கு அப்புறமா திரும்ப வருவியான்னு கேட்க எனக்கே தெரில, அது முக்கியமும் இல்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனா எனக்கு அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் மறக்கவே இல்ல. அப்பவும் சரி இப்பவும் சரி நீ தாண்டி வின் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு இப்ப கூட திட்டிட்டு தான் போறா. அப்போ டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் ஃபைல மறைச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்க, பக்கத்துல போய் பார்த்தா கியானு. என்ன மறந்துட்டியாடின்னு கேட்க இன்ஷி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுலங்கிறா. உனக்கு இந்த டைரிய ஞாபகம் இருக்கான்னு எடுத்து காட்டேன், இது எப்படி உன்கிட்ட வந்ததுன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டா. நீ தான் எப்படியோ இதை மறைச்சு வச்சிருப்பன்னு கெஸ் பண்ண, அது கரெக்டா போயிடுச்சுங்கும் போது அவளுக்கு மேற்கொண்டு பேச வார்த்தையே வரல. நம்ம ஹீரோனும் கிளம்பிட்டா. இப்போ கூட வந்த ஹீரோவும் கியானை பார்த்த போலேன்னு கேட்க அதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம்ல, அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறா. வா நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு தான் கூட்டு வரான். அதுவும் இவங்க மியூசிக் கிளப்போட ரூம்ல தானே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க, அங்கதான் கூட்டிட்டு வரான். இந்த ரூமை யாருமே இவங்களுக்கு அப்புறம் யூஸ் பண்ணவே இல்லையாமா. சோ இவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் மறந்துட்டாளாச்சு. சோ ஒருத்தனாவே இங்க தங்கி இருக்கான். நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம எப்படி மீட் பண்ணோம், நம்ம எப்படி ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் எப்போதும் உன்கிட்ட சொல்ல ஆசைப்பட்ட விஷயம், இது எல்லாத்தையுமே நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த சீக்ரெட் கோட் கூட உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியலன்னு அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை தலைகீழா திருப்பி படிக்கும்போது டூ யூ லவ் மீன்னு வரும்ல, அதுக்கு ஐ டூன்னு நம்ம ஹீரோ பதில் எழுதி தான் வச்சிருக்கான். இப்போ அங்கிள் கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் வர, அங்கிளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்காரு பாருன்னு கேட்கும்போது சரியான நேரத்துல தெரிய வரும் தான் விட்டு பாருங்கிறான். அப்போ அங்க வேலை செய்யற பொண்ணு வந்து பாஸ் இந்த கீயை கொடுக்க சொன்னாரு,
அந்த ரூமும் விட்டுட்டு போன மாதிரியே தான் இருக்குங்க. டக்குன்னு உள்ள வந்து பாக்குறா. லாஸ்டா ஹீரோவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்தவ ஹீரோவை வரைஞ்சு வச்சுட்டு போயிருந்திருக்கா. ஸோ இப்போ அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வரலான்னு கூப்பிட்டவன் உனக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அந்த கிஃப்டை கொடுக்க இந்த சீன் காலேஜ் டைம்லேயே நடந்தது போல காட்டிக்கிட்டு இப்போ ப்ரெசன்ட்லேயும் காட்டுறாங்க. ஹீரோ பக்கத்தில் வந்து அவளை கிஸ் பண்ண ப்ரெசன்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி ஒருத்தர் கிஸ் பண்ண ஆக மொத்தம் இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ண அந்த டைரி உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது மேபி அது மேஜிக்காக கூட இருக்கலாம்னு சொல்கிறா. ஆக்சுவலா அந்த குப்பையில பொறுக்கிட்டு இருந்த அம்மா கிட்ட கியானோட அம்மா என் பொண்ணு கிராஜுவேட் ஆகிட்டா, இதெல்லாம் அவளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவளோட புக்ஸை கொடுக்கும்போது அந்த டைரி தெரியாம கீழே விழுந்துருச்சு. எது டைரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து இருந்திருக்காங்க. ஸோ இப்படிதான் இவங்க மூலமா நம்ம ஹீரோயினுக்கும் வந்து சேர்ந்திருக்கு. இப்படியே இந்த சீக்ரெட் டைரிங்கிற டிராமாவும் முடியுது. ஃபேண்டசி கலந்த ஒரு சூப்பரான டிராமான்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்க மினி டிராமாவா இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு என்னால் புது ட்ராமா ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் இது மாதிரி மூவியாக தான் போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.